கஷ்டப்பட்டு எங்கேருந்தோ வராங்க, அவங்களோட ஓட்டுலாம் வந்து போகுதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்க பார்க்கும்போது. வரதுக்கு முன்னாடியே இவ்வளோ சண்டை போடுறாங்களே, வந்தால் என்ன பண்ணுவாங்க? அதுக்கடுத்து நாங்கள் பார்த்துக்குவோம். எஸ்ஐஎஃப் ஃபார்மே எதுக்கு தேவையில்லாததுன்ற நான், அது எங்களுக்கு தேவையே கிடையாது. சாதாரண ஓட்டு மாற்றி போட்டதை கேட்க போனவங்களுக்கு யார் ஓட்டு? யார் தாவக்க ஓட்டை மாற்றி போட்டு போனதுக்காக அங்கே என்ன நினச்சி அவர் ஒரு விஜயகுமார் அவரை மண்டை உடைச்சாங்க. மாற்றம் வரணும் தான் எல்லாருமே எதிர்பார்க்குறோம். அந்த மாற்றம் எதிர்பார்த்துட்டோன்னா கரெக்டாக நடந்துன்னா இப்போ பிரச்சனை கிடையாது நம்மளுக்கு. 71%, இப்போ 85% போதாதாண்ணா? எங்கள் அண்ணனுக்காக வந்துருக்காங்கண்ணா. ஆனால் வெளிநாட்டிலேருந்து வந்த ஒரு 4-5 பேருக்கு ஓட்டே இல்லையாம. எலெக்ஷன் கமிஷன் தான் நல்லா ஆக்ஷன் எடுக்கணும். எதுவுமே பண்ணுற மாதிரி தெரியல அது அவங்களுக்கு. கிளம்ப பக்கத்தில் ஒரு பஸ்ஸு கூட இல்லை. இதெல்லாம் திட்டமிட்ட சதியா. அதனால் எல்லாருமே பார்க்கலாம், அவர் வராரு, கண்டிப்பாக வருவார், ஒரு மிஸ்ஸே இல்லை. இந்த எலெக்ஷனில் நீங்கள் சந்திச்ச அந்த புதுமையான ஒரு விஷயம் அப்படின்னா எலெக்ஷன் எப்படி போச்சு? ரொம்ப அமைதியாக போச்சு, ஒரு பிரச்சனையும் கிடையாது. மிஷின் தான் கொஞ்சம் ப்ராப்ளம் ஏற்பட்டுச்சு, அது எல்லாருக்கும் ஏற்படுறது தான். வண்டியில் போகும்போது சைடு கூட ரிப்பேர் பண்ணிக்கிறோம், ஒன்றும் ஆகலை, ரொம்ப சமூகமாக போச்சு. ஏன் மிஷினுக்கு என்னாச்சு? அது திடீர்னு ரிப்பேர் பண்ண ஆச்சு, நின்றுச்சு. ஒரு 5-6 பேர் போட்டாங்க. இதில் என்ன பண்ணுறாங்க, சில பேர் இந்த நம்பருங்களை பார்த்து வராத, அந்த நம்பர் பேரும் போகாத வேறு நம்பருக்கு மாறிடுறாங்க. அங்கே போகும்போது அவங்க திருத்துறாங்க. அந்த தான் கொஞ்சம் சிடுன்னு கோவம் பேசணும்னு சொல்லுது அவங்களுக்கு. அப்போ கூட ரொம்ப பொறுமையாக பேசுனாங்க. என்னை பொறுத்தவரைக்கு ஓட்டு போட்டது ரொம்ப எந்த வருஷம் கூட பார்க்கல, இந்த அளவுக்கு இந்த வருஷத்தில் ரொம்ப அமைதியாக போச்சு. ஏன் இவ்வளோ அமைதியோட? மற்ற வருஷம்லாம் கலவரம் நடக்குமா? மற்ற கலவரம் நடக்காது, சண்டையாக போடுவாங்க, கலகலாம் பேசுவாங்க, கொள்வாங்க. இப்போ என்னை பற்றியும் சொல்கிறேன் கரெக்டாக. நானே தவற நம்பருக்கு போயிட்டு நின்ட்டேன் ஓட்டு போடுற இடத்துல. அங்கே போன பார்த்துட்டு இது அங்கே போப்பா லாஸ்ட்னாங்க. சார் நான் பாட்டு எடுத்து வந்துட்டேன். இது வந்து முன்னாடியே போனேன். இப்போது முன்னாடி இருந்தவங்களாம் எனக்கு போங்கய்யா, நீங்கள் போங்கய்யா, நீங்கள் அப்படியே ஒரு அன்பாக அனுப்பிச்சாங்க. ஏய் நீ போய் பின்னால் இல்லைடா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்ல யாருமே. அங்கே உள்ளே போன பிறகு நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். அது ஓட்டு மாற்றி போட்டிங்களா? கேளு கதையை. அது ஒரு பிரச்சனை. அதாவது சூரியன் இங்கே இருக்குது, பக்கத்தில் ஒரு சின்ன பட்டுங்குது, அது பக்கத்தில் பெரிய பட்டு அமுக்கணும். அங்கே அமுக தான் போவோம். நான் என்ன பண்ணிட்டேன், அது சூரியனுக்கு அப்புறம் சின்ன பட்டு அமைக்கிறேன். அது லைட் எரியுது. லைட்டு எரியுது, அது எனக்கு தெரியல. 74 வயசு ஆகி போச்சு. கொஞ்சம் எனக்கு இதை பற்றி சரியாக ஒர்க் பண்ணல. நான் நேராக போயின்னு அதை சொன்னேன் அவங்ககிட்ட, அந்த பக்கத்தில் இருக்கு. என்னப்பா நீ ஏன்பா 2 மூணு அமுக்கினேன், அவங்களுக்கு தெரியாது அந்த பட்டு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாது. கொஞ்சம் கோபம் தான் பேசுகிறாங்க அவங்க. உட்காருப்பா போயிட்டு தஸ்லியா அவங்க உட்கார வச்சுட்டாங்க. உடனே ரிப்பேர் பண்ண கூப்பிட்டாங்க. ரிப்பேர் பண்ண கூப்பிட்டு வந்து அவங்க 2 பேர் வந்தாங்க. அவங்க வந்தாங்க, எனக்கு தஸ்லியா கூப்பிட்டாங்க, ஓப்பா நீ போய் பட்டன் நல்லா அமுக்குனாங்க. அவங்க கூட சொல்ல எனக்கு இந்த பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு, நானே தான் என்னமோ ஒரு யோசனையில் போட்டு அந்த பட்டன் அமுக்கினேன். தேர்தல் அமைதியாக தான் போயிருக்கு, நீங்கள் தான் பிரச்சனை பண்ணிக்கிறீங்க. நானே தான் பிரச்சனை பண்ணுறேன், என்னையே பிரச்சனை பண்ணிட்டேன், நானே தான் பிரச்சனை பண்ணுறேன். அப்போட யாரும் எனக்கு கோவப்படல, யாரும் கோவப்படல, யாரும் கோவப்படல. எனக்கு மிஷின் ரிப்பேர்னு பயந்துட்டாங்க. 100% பயந்தாங்க. அந்த மிஷின் ரிப்பேர் ஆகல, நீங்கள் தான் இதை மாற்றி. இப்போ பூத்துக்கு போகணுமே, அங்கே ரிப்பேர் ஆகிப்போச்சு. 2 பூத்துக்கா போனீங்க? ஆமாம், அதான் சொல்கிறேன், நம்பர் தேரா போய் மாட்டிங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறது விஷயம் உண்மையை சொல்கிறேன் உங்கள்கிட்ட. ஏன் போய் சொல்லணும்? ஏன்னா உங்களுக்கு இவ்வளோ தூரம் வந்து எடுக்கிறீங்க, கேட்குறீங்க. 2 ஓட்டு போட்டிங்களா? இவ்வளோ ஒரு ஓட்டு தான் போட்டீங்க? ஒன்று தான். ஏன் 2 போடணும்? ஒன்று தான். ஆமாம். சரி, யாருக்கு ஓட்டு போடணும்னு சொல்லிட்டீங்களே நீங்கள் தான் சொல்லாம. அது இந்த சூரியன் இருந்தது அது பக்கத்தில். இதான் மூளை, நம்ம மூளை அவ்வளோதான். நம்ம மூளை அவ்வளோதான். சரி, இத்தனை வருஷம் இல்லாமல் இந்த வருஷத்தில் மட்டும் ஓட்டு அதிகமாக விழுந்திருக்கேம்மா, காரணம் என்ன? ஜனங்களுக்கு ரொம்ப ஆவலாகி போச்சு ஓட்டு போடுறதுக்கு. ஆவலாகிச்சு வந்துட்டாங்க எல்லா பேர். சின்ன சின்ன குழந்தைங்களாம் எடுத்துகிட்டு வந்தாங்களே, பால் கொடுக்குற குழந்தைங்க கூட எடுத்துகிட்டு வந்தாங்களே. அதுக்கு தான் ஓட்டு இல்லையே அவங்களுக்கு, இல்லை வந்தவங்களுக்கு, தாய்க்கு ஓட்டுச்சே. அப்போ ஒரு போலீஸ், ஒரு லேடிஸ் போலீஸ் அந்த குழந்தைய வாங்கி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க போய் ஓட்டு போட்டு வந்தாங்க. அப்படியே சும்மா முடிஞ்சு ஓட்டு போட்டிங்க. ஓட்டும் போட்டு வச்சு நானும் சம்பவம் வந்துட்டேன். 6:45 மணிலாம் போயிட்டேன். 7 மணிக்கு ஸ்டார்ட்டு. நான் மிலிட்ரி மேன். நான் காலங்காத்தால் ரன்னிங் போகிறது, வாக்கிங் போகிறது எனக்கு பழக்கம். அதே பழக்கத்தில் நான் கரெக்டாக 6:45 அங்கே போயிட்டேன். ரன்னிங் போகிற மாதிரி, ஜாகிங் போகிற மாதிரி போய் ஓட்டு போட்டிங்க. ஓட்டு போய் போட்டேன். 8 மணிலாம் வீட்டுக்கு வந்து நல்லா சாப்பிட்டு படுத்து வைக்கிட்டேன். பிரியாணி கொடுத்தாங்களா? எங்கே? யாரும் பிரியாணி கொடுக்கல.
பச்சை தண்ணி கூட யாரும் கொடுக்கல. நான் போய் யாரும் கேட்கவும் இல்லை. எனக்கு ஆண்டவர் நிறைய பிரியாணி வீட்டில் செஞ்சு வச்சுருக்காங்க பொண்டாட்டி. அதுவே போட்டால் சாப்பிட்டா போதும். அந்த பிரியாணி போதும். அது போதும் எனக்கு. யாரும் பிரியாணி எனக்கு கொடுக்கல. காசு கூட யாரும் கொடுக்கல. நாமளும் காசு யார்ட்டும் கேட்கவே இல்லை. ஒன்றும் இல்லை. எதுவுமே கிடையாது. நான் என் கடமையை செஞ்சுட்டேன். அதான். ஆமாம், சரி, என் கடமையை செஞ்சுட்டு இருந்தேன். இந்த எலெக்ஷனில் நீங்கள் சந்திச்ச வித்தியாசமான ஒரு சம்பவம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? டிவிக்கு ஓட்டு போட்டேன் நான். டிவிக்கு ஓட்டு போகிறது பெரிய வித்தியாசமா? இல்லை அது டிஎம்கேலேருந்து டிவிக்கு ஓட்டு போட்டது ஒரு நல்ல இதுன்னு நினைக்கிறேன் நான். அப்போ அது எல்லாருமே ஓட்டு அதிகமாக இருக்குன்னு சொன்னாங்களே, அது காரணம் என்ன? தளபதி தான். தளபதி தான் காரணம் இல்லை, எஸ்ஐஆர் தான் காரணன்றாங்க. இல்லை, தளபதி தான். எஸ்ஐஆர்ல பாதி பேருக்கு ஓட்டே இல்லைங்க. எஸ்ஐஆர்னு எதுக்கு வச்சாங்கன்னு எங்களுக்கே ஒன்றுமே புரியல. எங்களுக்கு ஃபஸ்ட்டு நிறைய பேர் ஓட்டு இல்லாமல் நிறைய பேர் வெளியே நிற்கிறாங்க. அது இப்போ எப்படி போடுவாங்க? கள்ள ஓட்டாக தான் மாறும். ஓட்டு இல்லாமலே நிற்கிறாங்க தான். ஆமாம், எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணலன்னு பாதி பேர் வேலைக்கு போயிடுவாங்க. அவங்களுக்கு எப்படி யார் ஃபில் பண்ணுவா? யாரும் ஃபில் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது. இப்போ அவங்களோட ஓட்டெல்லாம் எங்கே போச்சு? அது கேட்கணும்ல. அது வேஸ்ட் ஆயிடுச்சு. அப்போ அந்த ஓட்டெல்லாம் எங்கே போச்சு? அப்போ யாருக்கும் இல்லாமல் ஓட்டு இல்லாமல் போயிடுச்சு. இல்லாமல் ஓட்டு போயிடுச்சு. அப்போ நாங்கள் டிவி கேட்க போடுறோம். தலைவர் இப்போ ஒரு 2 வித்தியாசத்தில் போயிட்டா கூட அப்போ எங்களுக்கு மனசு கஷ்டம் இல்லை. யார் காரணம் அதுக்கு? அதுக்கெல்லாம் காரணம் யார் சொல்கிறது? எல்லாம் டிஎம்கே தான். அது காரணமா டிஎம்கேவா? எல்லாமே தான். அது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆச்சு. எங்க அது எஸ்ஐஆர் ஃபார்மே எதுக்கு தேவையில்லாததுன்ற நான். அது எங்களுக்கு தேவையே கிடையாது. அந்த ஃபார்ம் இருந்ததுனால தான் ஒரு 74 லட்சம் பேர் வந்து ஓட்டு போடாமல் இருந்ததுக்கான காரணம். ஏன்னா அவங்கெல்லாம் இறந்துட்டாங்க இந்த பூமியிலே, இல்லை வெளியூரில் இருக்காங்க. 2 ஓட்டு கள்ள ஓட்டு இப்படி வச்சுருந்தவங்களுக்கு ஆனால் கழிச்சு விட்டு அதனால தான் 84% வந்துச்சு. அப்புறம் தேவையில்லைன்னா எப்படி? நிறைய பேருக்கு இல்லாத இருக்கு. அதனால தான் நாங்கள் சொல்கிறோம். 10 ஓட்டு இல்லை. 10 ஓட்டு இல்லாமல் ஃபார்ம் வராத 10 ஓட்டு நாங்கள் போடல. வீட்டில் போடாது இருக்கிறோம். வீட்டில் 5 ஓட்டு இருக்குது. 5 ஓட்டுமே இல்லாத பிரயோஜனமே இல்லாத போகுது இல்லை. அது வேஸ்ட்டு தானே. மொத்தம் இந்த உங்கள் ஏரியாவில் மட்டும் எத்தனை பேருக்கு இல்லை? தெருவுலேயே 3 பேருக்கு 3 வீட்டுக்கு இல்லை. 3 வீட்டில் 5 பேர் இருக்காங்க. 5 பேருக்கும் போயிடுச்சுல்ல. 15 ஓட்டு இப்போ போயிடுச்சுல்ல. அப்போ அது எங்கே போச்சு? யோசிக்க வேண்டியதில்லை இதெல்லாம். இதுக்கு மொத்தமாகவே அந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் இருந்திருந்தா ஓட்டு போட்டிருப்பீங்க. வெறும் ஓட்டு ஐடியை வச்சு நாங்கள் ஓட்டு போட்டு நாங்கள் மட்டும் வந்துன்னு இருப்போம்ல. அது இல்லாமல் இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் வச்சு இப்போ பாதி ஆனால் வருதுன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் பாதி பேருக்கு இல்லாமல் இருக்கே. பாதி பேர் ஓட்டு போடாமல் வெளியே நின்றுட்டு தான் இருக்கிறாங்க. நேற்றெல்லாம் அவ்வளோ நேரம் நின்றாங்க. எங்கள் தளபதி தான் வருவார். அவர் தான் வரணும். ஆட்சி மாற்றம் வந்து அது கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணுறேன்றாங்க. அப்புறம் அது முடிஞ்சால் எங்களுக்கு தான் நல்லது. அது நடந்தால் நல்லது தானே. க்ளோஸ் பண்ணணுன்றீங்க. ஆட்சி மாட்டம் வரணும். என் அண்ணன் வரணும். யாரு? எங்கள் அண்ணனே யார்? தளபதி தான். எந்த தளபதி? 2 தளபதி இருக்காங்க. எந்த தளபதி? ஏன்னா இளைய தளபதிக்கு மேலே எங்கள் அண்ணனே யாருண்ணா? அது எங்கள் அப்பா மாதிரிக்குதுண்ணா. அண்ணனே எங்கள் தளபதி விஜய் தானே. விஜய் தான். ஆமாம். மதியம் யாருனா இருக்கா? இப்போ அவர் வந்த மாற்றம் நடந்துருமா? க்ளோஸ் பண்ணுறாங்களா? கிடையாது. கண்டிப்பாண்ணா. அவர் ஒரே சொல்லிருக்காரு, ஒரே ட்ரிப் நான் சொல்கிறேன் செய்யுங்க. அடுத்த 5 வருஷம் இல்லை, எத்தனை வருஷம் நீங்கள் சொல்கிற நான் செய்கிறேன்னு இருக்காரு. சொல்லுவோம், கண்டிப்பாக சொல்லுவோம். இதே மீண்டிக்கு நீங்கள் வாங்க, நாங்கள் சொல்லுவோம். கண்டிப்பாக விஜய் வந்தால் செஞ்சுறாரு. கண்டிப்பாக சொல்லுவோம். செய்வார். கண்டிப்பாக செய்வார். பெண்களுக்கும் கண்டிப்பாக பாதுகாப்பு நடக்கும். கண்டிப்பாக பாதுகாப்பு இருக்கும். கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக இல்லைண்ணா, கண்டிப்பாக இருக்குண்ணா. அதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக தான் இருக்கும். அவ்வளோதான். என்ன செய்வார் பெண்களுக்காக? அவர் என்ன செய்வார்? இந்த பாலியல் மழை நடக்கல, உங்களுக்கு தெரியும். நான் சொல்ல வேண்டியதில்லை. பழைய நடக்கும்ல, அதெல்லாம் அவர் கண்டிப்பாக அதை தடுத்து நிற்பார். இந்த தாதான்னு ஒன்று இருக்காங்களே, அதெல்லாம் திமுக இருக்காங்க, எல்லாத்துலையும் இருக்காங்க. அதெல்லாம் கண்டிப்பாக அவர் எதுவும் பண்ணுவார். பண்ண வைப்போம். நாங்கள் தம்பியாக இருந்து எங்கள் அண்ணனுக்கு ஒரு அண்ணனாக இருந்து தாய் தங்கச்சி எத்தனையோ இருக்காங்க. அதே அக்கா அம்மா இருக்காங்க. அவங்க பண்ணுவாங்க. பண்ண வைப்போம். நாங்கள் கண்டிப்பாக பண்ணிடுவோம். கண்டிப்பாக சத்தியம் 100க்கு 100 உண்மை. அவ்வளோ. தாதானா ரவுடிஸ் அந்த மாதிரியா? தாதா வேறு ரவுடிஸ் வேறு 2 ஒன்று தானேண்ணா? 2 ஒன்று தான். 2 ஒன்று தானே. எல்லா கட்சியிலும் இருக்காங்களா? எல்லா கட்சியும். ஏன்னா எல்லா கட்சியும் இருக்காங்க. நேற்று கூட துறைமுகத்தில் பார்த்தீங்களா? நீங்கள் யூடியூப் பார்த்துருப்பீங்க, செஞ்சுருப்பீங்க. துறைமுகத்தில் பார்த்தீங்களா? நீங்கள் பார்த்துருப்பீங்க. பாபு என்ன செஞ்சார்? கலவரம் ஆச்சு. அது யார்? விஜயகுமார் வக்கீல். அவரை மண்டை உடச்சி என்ன அங்கே என்னதான் பிரச்சனை? அது சாதாரண ஓட்டு மாற்றி போட்டதை கேட்க போனவங்களுக்கு. யார் ஓட்டு? யார்? தாவக்க ஓட்டை மாற்றி போனதுக்காக அங்கே என்ன நினச்சி ஒரு விஜயகுமார் அவரை மண்டை உடைச்சாங்க. அவர் ரத்தம் ஒட்டி சொல்ல போயிட்டார். அதுக்கடுத்து எங்கள் அண்ணன் அவர் பேர் எனக்கு வந்து அவங்கள அரசன எம்எல்ஏ அவர் தான் விற்கார். அவர் வந்து இந்த செல்லால் குத்துனார். செல்ல சேகர் பாய் குத்திருக்காரு. அதையும் எங்கள் அண்ணன் வந்து அவர் வந்து
நேற்று நைட்டே வெளிவிட்டாங்க எல்லாமே. இதெல்லாம் நீங்கள் பார்த்துங்க, வீடியோலாம் நீங்கள் பார்த்துங்க. வரதுக்கு முன்னாடியே இவ்வளோ சண்டை போடுறாங்களே, வந்தால் என்ன பண்ணுவாங்க? வந்துட்டா அதுக்கடுத்து நாங்கள் பார்த்துக்குவோம். எங்கள் அண்ணன் வந்துட்டா அதுக்கடுத்து நாங்கள் பார்த்துக்குவோம். மிரட்டுற மாதிரிலாம் இருக்கு. மாதிரி இல்லை. அப்போ அவங்க ஆளுங்க இருக்கும் போதே மிரட்டுறாங்களே. ஒரு ஓட்டு எலெக்ஷனை இப்போ ஒன்றுமில்ல, பனைமரத்தைப்பட்டின்னு கேள்விப்பட்டீங்களா? அங்கே என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சுங்க? ஒரு ஒரு புருஷனும் ஹஸ்பண்டும் ஓட்டு கேட்க போயிருக்காங்க. அவங்க வந்து கணவர் ஓட்டு இல்லைங்க உங்கள் கார்த்திக்குங்க ஓட்டு இல்லைன்னு வெளியே அனுப்பிட்டாங்க. இல்லை என் புருஷன் ஓட்டு வந்து வேறு மாற்றிருக்கு அப்படின்னு அனுப்பிட்டாங்க. அவங்க பொம்பளை என் புருஷன் ஓட்டு போட்ட பிறகு தான் நான் போவேன் அப்படின்னாங்க. அதுக்கடுத்து அவன் புருஷன் ஓட்ட போட்டா இல்லைங்க உங்கள் கார்த்திக் பேர் மாதிரி இருக்குது, அதனால நாங்கள் மாற்றி போட்டோன்னு சொல்லிட்டுருக்காங்க. நான் போட்டால் தான் என் புருஷன் போட்டால் தான் நான் போடுவேன்னு சொல்லிட்டுருக்காங்க. இதில் என்ன தப்பு இருக்குது? இது தப்பே இல்லையே. அதனால் அவங்க வந்து ஓட்டு போட்டோம், அவங்க ஹஸ்பண்ட் ஓட்ட போட்டு தான் வெளியே வந்திருக்காங்க. அதுக்கடுத்து இவங்க ஓட்டு போட்டு வெளியே வந்திருக்காங்க. அது எத்தனை லட்சம்? 2.5 மணி நேரம் கழிச்சு போனது 11:45 போயிருக்காங்க. வெளியே வந்தது 2:15 வெளியே வந்திருக்காங்க. ஒரு ஓட்டுக்கு இவ்வளோ டைமா? அப்போனா அதுக்கு இடையில உள்ளவங்க எத்தனை பேர் காத்திருப்பாங்க? வெயில்லையும் அதுலேயும் காத்திருப்பாங்க. இதில் எத்தனையோ வெளிநாட்டிலும் வந்திருக்கவங்க எத்தனை காத்திருப்பாங்க? அதெல்லாம் யோசிச்சு பார்க்க வேண்டாமா? உன்னையான பிரச்சாரத்துக்கு கூப்பிடல. நான் ஐடி டிப்ளமோ முடிச்சிருக்கேன். ஆனால் இப்போ சங்கு நான் வேலை வைக்கேன். அதனால நான் வந்து நான்லாம் அவ்வளோ இதை ஏற்றுக்க மாட்டேன், அவ்வளோதான். அதாவது இப்போ நீங்கள் வந்திருக்கீங்களா, அதனால் என் தம்பி பேசுனால, என் சௌந்தரியம் பேசுனால, என் அண்ணன் பேசுனால நான் வந்து சரி ஏதோ என் தளபதிக்காண்டி என்னால் முடிஞ்சதை எதை கொடுக்கலாம், எங்கள் அண்ணனுக்காண்டி எதை கொடுக்கலாம். எனக்கு வந்து 42 வயசு தான். எங்கள் அண்ணன் என்னோட 10 வயசு மூத்தவர். அவர் வயசு நாளையத்துக்கு வந்து நான் 10 வயசு சின்ன பிள்ளைலேருந்து நான் பார்த்துட்ருக்கேன். என் சொந்த ஊர் சிவகாசி, வெம்பக்கோட்டை ஒன்றியம், விஜயகரசகுளம். இதான் என் ஊர். வேணால் அட்ரஸ்னால் என்னை தேடி வரட்டும். யார் போய்ட்டு அதெல்லாம் போயிட்டு வந்தாச்சு. ஆனால் இது இல்லை, இந்த வருஷம் போகல, நான் சத்தியமாக போகல. சத்தியமாக இந்த வருஷம் போகல. ஏன்னா என் கடை இருக்கிறனால எங்கள் அம்மா போயிட்டாங்க. எங்கள் அம்மா வந்து பொண்ணு பேர் ஓட்டு எங்க? சிவகாசி. ஓட்டு போட்டிங்களா? போடல இந்த வட்டம். என்னண்ணா இவ்வளோ பேசுனீங்க? ஏன்னா சொல்கிறீங்கள்ண்ணா, எங்கள் ஓனாமல் இருக்குல்ல, அவங்க பொண்ணு வந்து பெரிய விஃபில் ஆயிடுச்சு. அதனால் அவங்க வந்து ஃபங்க்ஷனுக்கு போயிட்டாங்க. கடையை யார் பார்த்துக்கிறது? நான் தான் பார்த்துக்கணும், வேறு யாரும் இல்லை. அவங்களுக்கு பொண்ணு பேசுனாலும் அவங்க சொந்த மந்தம் எல்லாம் கல்பாக்கம் போயிட்டாங்க. அவங்க தான் அவங்க குடும்பம் அங்கே போயிட்டாங்க. அதனால் கடையை வந்து நான் பார்த்துக்கிறேன். இவ்வளோதான். அதனால சந்தேகம் வந்து இங்கே எல்லாத்தையும் கேடுங்க. அவ்வளோதான். இப்படி ஓட்டெல்லாம் வீணாக்கிட்டியாண்ணே? என்னண்ணே ஒரு ஓட்டுதானே எனக்காக எங்கள் அண்ணன் தம்பி எல்லாம் சொந்தம் வந்து எல்லாம் வெளிநாட்டும் வந்திருக்காங்க. ஒரு அது வந்து என்ன 71%, இப்போ 85% போதாதாண்ணா? எங்கள் அண்ணனுக்காக வந்திருக்காங்கண்ணா. ஆனால் வெளிநாட்டிலேருந்து வந்த ஒரு 4-5 பேருக்கு ஓட்டே இல்லையாமே? ஓட்டு லிஸ்ட்லேயே பேர் இல்லையா? தடுத்துட்டாங்கண்ணா. யார் தடுத்தா? கோமதி அக்கா, தஞ்சாவூர் கோமதி அக்கா மாதிரிக்க. கோமதி அக்கா உள்ளே போயிருக்கு. ஏமா ஓட்ட போய் யாராலும் போயிட்டு போயிட்டாங்க, போக மாட்டாங்களாம். கோமதி அக்கா தஞ்சாவூரில் வேணா நீங்கள் எடுத்து பாருங்க. அதுக்குள்ள என்ன செய்ய? அது பாவம். தடுத்தா? யார் தடுத்தனா? யார் தடுப்பா உங்களுக்கு தெரியாதா? என்ன நான் சொல்லி இந்த மாதிரி புதுசாக இருக்காங்க. அது யார் தடுத்தா? இந்த ஏதோ ஊரில் விசில் அடிச்சதுக்காண்டி, போலீஸ்காரர் விசில் அடிச்சதுக்காண்டி பணம் பட்டு, அது என்ன பணம் பட்டு ஏதோ ஒரு வீட்டில் அவங்களாம் என்ன இதெல்லாம் அவங்க போலீஸ் காவலுக்கான விசில் அடிச்சு கூட்டத்தை கலைக்கானுக்கு விசில் அடிக்காங்க. அதை ஒரு தடுத்து நிப்பாட்டுனா என்ன ஆச்சு? அது போலீஸ் விசில் இல்லையா? டிவிக்கு விசிலா? போலீஸ் விசில் இல்லையா? அது டிவிக்கு விசிலா? போலீஸ் விசில் சிவப்பு மஞ்சள் இருந்துச்சு, அது கருப்பு விசிலாக இருந்துச்சு. அவர் ஏதோ கர்நாடகாரு, அவர் பாவம் போலீஸு, அவர் ஏதோ தெரியாமல் போட்டிருக்காரு. அதை போய் பிடிக்க அவர் எம்எல்ஏவான். அது சொல்லக்கூடாது, பேரை சொல்லக்கூடாது, சொல்லிடுவேன், சொல்லக்கூடாது. என்ன ஆட்டோ ஓட்டுறீங்க? எத்தனை பேர் எத்தனை போய் எலெக்ஷன் பூத்தில் விட்டீங்க? இல்லைவா, நம்ம கணக்கு வழக்கெல்லாம் எத்தனை விட்டுக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இருக்கிறோம் நல்ல ஜனநாயகத்துக்கு ஓட்டு போட்டோன்னா மட்டும் போதும். நம்ம எப்படி போட்டோமோ அதே மாதிரி அவங்களும் போட்டுருணும். அவ்வளோதான் நம்மளோட கருத்து. உங்களை மாதிரி அவங்களும் போட்டுருணுமா? அவங்களும் போட்டிருந்தா நல்லது, அவங்களும் நடக்கும் மாற்றம். இல்லைனா அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். அப்போ மாற்றம் வருன்றீங்க? மாற்றம் வரணும் தான் எல்லாருமே எதிர்பார்க்குறோம். அந்த மாற்றம் எதிர்பார்த்துட்டோன்னா கரெக்டாக நடந்துன்னா இப்போ பிரச்சனை கிடையாது நம்மளுக்கு. மாற்றம் எந்த மாதிரியான மாற்றமாக இருக்கும்? இப்போ டிஎம்கேவோட ஏடிஎம்கேவோட டிவிகே நல்லா வந்தால் நல்லாயிருக்கும். அவர் வந்தால் எல்லாருக்குமே நல்லது பண்ணுறன்றாரு. அதை பண்ணால் நம்மளுக்கு நல்லா இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். சரி, இந்த எலெக்ஷனில் நீங்கள் புதுசாக பார்த்த ஒரு விஷயம் என்னன்னு சொல்லுவீங்க? இந்த எலெக்ஷனில் புதுசாக பார்த்த விஷயன்றது ஒன்றும் இல்லை, இப்போ இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நடக்கிற எலெக்ஷனோட இவங்க எல்லாமே திருட்டு வேலை பண்ணு தான் இருந்தாங்க. அதை பார்த்து தான் இருந்தோம். எப்படி திருட்டு வேலை பண்ணாங்க? பூத்து முடிஞ்சதுக்கப்புறமும் உள்ளே போய் ஓட்டு போட்டுருந்தாங்க நிறைய இடத்துல. பார்த்தீங்களா? அது நடந்து தான் இருந்தது. எந்த இடத்துல? அது ஏதோ ஒரு ஊர் பேர் சொன்னாங்க, நான் நடந்துருந்தது. அது நடக்குது. நான் போகும்போது மணப்பாக்கத்தில் பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு எலெக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் 7:45 வரைக்கும் மணப்பாக்கம் வரைக்கும் எல்லாமே ஓட்டு போயின்னு தான் இருந்தது. உள்ள 7:45 வரைக்கும் அங்கே ஓட்டு போட்டுருக்காங்க. ஆமாம். இவ்வளோ அதிகாரிகள் இருக்காங்க, அப்புறம் எப்படி விட்டுருப்பாங்க?
எல்லாம் பணம் தான். பணம் இருந்தால் யார் வேணால் நான் வேணால் பண்ணலாம். ஆட்சி தானே எல்லாமே. அவங்க பண்ணுறது அவங்க பண்ணிட்டு போகிறாங்க. மாற்றம் வந்தால் நல்லாயிருக்கும், அவ்வளோதான். நிறைய பேர் பஸ்ஸு கிடைக்கல, ஊருக்கே போக முடியல அப்படின்னு இருக்காங்களே. மொத்தமாக அவங்களுக்கு தான். உங்களுக்கு தெரியாத ஒன்றும் கிடையாது. எல்லாம் அவங்க பண்ணிட்டு போனது தான். மொத்தமாக பஸ்ஸு முதல் கொண்டு பிளாக் பண்ணி வச்சிட்டாங்க, அவ்வளோதான். எங்கே போடக்கூடாதுன்னு. டிவிக்கே வந்துட போதுன்னு ஒரு பயம், அவ்வளோதான். வெளிநாட்டில் இருந்தெல்லாம் வந்தாங்களே. அவங்களுக்கு பாஸ்போர்ட் கிடச்சி தலைவா. இவங்க அது பாஸ்போர்ட்டுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. இவங்க வந்து உள்ளே இருக்கிறாங்கல்ல, அதனால் இவங்க வேலையை பார்த்துட்டாங்க, அவ்வளோதான். இல்லை, வெளிநாட்டிலேருந்து வந்த சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஓட்டே இல்லாமல் போயிடுச்சு, அவங்க லிஸ்ட்லேயே பேரில் இல்லை. இதுலேயும் அவங்க சதி இருக்கலாம், இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம், நம்மளுக்கு தெரியாதுல்ல. அது எஸ்ஐஆர் ஃபார்ம்னால இல்லாமல் இருந்துச்சு, அதுக்கு இவங்களுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? அது இருக்கான்றது நம்மளுக்கு கன்ஃபார்மாக தெரியாதுல்ல. இருந்திருந்தா அவங்க கொடுக்காம மட்டும் தான் நான் பண்ணியிருக்கணும், ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. அதனால் சொல்ல வரேன். இப்போ எங்கே இருந்தோ வரவங்களுக்கும் சேர்த்து இங்கே தடுத்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக எல்லாருமே அவங்க தடுத்ததுனால தான் இப்போ டிவிக்கே எப்படி ஜெயிச்சிருன்றது நம்மளோட நம்பிக்கை. அப்படி இவங்க எதனா சதி பண்ணாங்கன்னா அது கடவுள்கிட்ட தான் இருக்குது, வேறு ஒன்றும் பண்ண முடியாது. அண்ணா, எலெக்ஷன் எப்படி போச்சு? நல்லபடியாக ஓட்டு போட்டிங்களா? நல்லபடியாக போட்டோம்ண்ணா. என்ன வித்தியாசமாக பார்த்தீங்க இந்த எலெக்ஷனில்? இன்னும் எலெக்ஷனில் அது யாருக்கும் பைசா கிடையாது, கொடுக்கல. அதுதான், யாருக்கும் பைசா கொடுக்கவே இல்லையா? கொடுக்கல. நானும் வாங்கவும் இல்லை. நீங்க வாங்கலையா? எவ்வளோ 6 கோடி வரைக்கும் பிடிச்சிருக்காங்க, 600 கோடி. நமக்கு கிடையாது. நான் வாங்கலை, நான் வாங்கவும் போல, என்கிட்ட கொடுக்கவும் இல்லை. கொடுக்கலன்னு வருத்தப்படுறீங்களா? இல்லை நல்லது தான். நல்லதுதான், கொடுத்துருக்கணும். அது நமக்கு தேவை, எனக்கு தேவை கிடையாது. சரி, அப்போ இந்த எலெக்ஷன் ஃபுல்லாகவே கொடுக்கல, அப்படி பணம் கொடுக்கலன்றீங்களா? ஆமாம். அங்கங்கே எவ்வளோ இடத்துல பிடிச்சிட்டாங்க, கொடுக்கலன்றீங்களா? கிராமத்தில் எங்களுக்கு கொடுக்கல. அப்போ அந்த கிராமத்தில் மட்டும்தான் இது வரைக்கும் கொடுக்காம இருந்திருக்காங்க. நல்ல கிராமமாக இருக்குது. எந்த ஊர்ண்ணே? நாங்கள் வேலூரில் ஒன்றுபுறம். வேலூரில் ஒன்றுபுறம். சரி, அங்கே நீங்கள் பூத்தில் பார்த்தீங்களா ஓட்டு வந்து மிஷின் திருடுறாங்க, கள்ள ஓட்டு போடுறான்றாங்களா, அதெல்லாம் நடந்துச்சு? நடக்கல. அந்த பிரச்சனையும் இல்லை, எந்த பிரச்சனையுமே கிடையாது. மாற்றம் வருமா? ஆட்சி மாற்றம் வரணும். ஆட்சி மாற்றம் வரணும். வருமா? வரணும். வரணும். ஓகே, வருமா? வரும். அதான் யார் வரணும்? அது நமக்கு தெரியாது. தெரியாது. என்னண்ணா ஆட்சி மாற்றம் வரணுன்றீங்க, அது எந்த ஆட்சி மாற்றம்? மக்கள் தான் பார்க்கணும். இந்த எலெக்ஷனில் ஓட்டு போட்டிங்களா? போட்டேண்ணே. எப்படி போச்சு எலெக்ஷனு? சூப்பராக போச்சுண்ணே. என்ன புதுசாக பார்த்தீங்க? புதுசாக நான் பார்த்தோன்னா நல்லா ஓட்டு பெர்சன்டேஜ் ஆகிக்குது. 82% ரொம்ப நல்லா. 84% வந்திருக்கு. 84% வந்திருக்கு. என்ன காரணம்? புதுசாக ஒருத்தர் வந்திருக்கிறாரு, விஜய், அதுக்கோசம் வந்திருக்குது. 74 லட்சம் பேருக்கு ஓட்டு இல்லாமல் போயிருக்கு. 74 லட்சம் ஓட்டு கம்மியாக இருக்குது தமிழ்நாட்டில். அது இல்லை, அவங்க இல்லைப்பா, எப்படி அது அவங்க விருப்பம். வெளிநாட்டிலேருந்து வெளியூர்லேருந்துலாம் வந்தாங்கல்ல, நிறைய பேருக்கு ஊருக்கே போக முடியாமல் பஸ்ஸெலாம் இல்லாமல் இருந்துச்சு. என்ன காரணம்? அது கவர்மெண்ட்டு தான் காரணம். நீங்கள் அங்கே தான் கேட்கணும், என்ன கேட்டு என்ன பண்ணுறது? எலெக்ஷன் அப்போ பிரியாணி இதெல்லாம் கொடுத்தாங்கல்ல, உங்களுக்கு என்ன கிடைச்சு? எனக்கு எதுவுமே கிடைக்கலண்ணே. ஏன்னா நான் டிவி கேட்க போட்டேன், அதனால எதுவும் கிடைக்கல. எதுவுமே கிடைக்கல. தட்டுக்கிட்டலாம் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க, எதுவுமே கொடுக்கக்கூடாது. அது 1000, 2000, 600 கோடி வரலும் பிடிச்சிருக்காங்களே. அது என்ன கேட்டீங்கன்னா நான் என்ன பதில் சொல்கிறது? பூத் வாசலில் நின்று சத்தியம் வாங்குறாங்க. அதுமாரிலாம் யாரும் வாங்கலை, நாங்களும் அதுமாரி யாருக்கிட்டையும் வாங்கலை. உங்கள் பூத்லேயே அந்த மாதிரி நடக்கல? இல்லை, நடக்கலை, எதுவுமே நடக்கலை. டிவிக்கே பொறுத்த வரைக்கும் எதுவுமே நடக்கலை. அவ்வளோ நான் ஓப்பனாக சொல்கிறேனே, டிவிக்கே பொறுத்த வரைக்கும் எதுவுமே நடக்கலை. இல்லை, பூத்லேயே எதுவுமே நடக்கலை. எல்லாம் சூப்பராக நடந்தது. நாங்களும் அதெல்லாம் எதிர்பார்க்கவும் மாட்டோம். நிறைய இடத்துல கள்ள ஓட்டுலாம் போட்டாங்க. அது போட்டுருக்காங்க, போடுறவங்க போட தான் செய்வாங்க. என் ஓட்டு நான் போட்டுட்டேன். நம்ம ஓட்டு நம்ம கரெக்டாக போட்டோமா? அவ்வளோதான் போட்டுட்டேன். டிவி கேட்க போட்டேன், அவ்வளோதான். புது மாற்றம் வரணும், மாற்றம் வரணும். அண்ணா, ஓட்டு போட்டிங்களா? போட்டாச்சு, நேற்று நல்லபடியாக போட்டாச்சு. ஓட்டு போடுறதுல ஏதாச்சும் பிரச்சனை, புதுசாக பார்க்குற விஷயம்? இல்லை, இந்த வாட்டி ஓட்டு போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லா மொபைல்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது சொல்லியிருந்தாங்க. அது நல்லா இருந்தது. கொஞ்சம் வெயிலுக்கு பெரியவங்களுக்கெல்லாம் இன்னும் பண்ணியிருக்கலாம், நிழல் நிற்கிற மாதிரி பண்ணியிருக்கலாம். அது மட்டும் தான். கேமராஸ் நல்லா தான் இருந்தது, அது மட்டும் தான் இருந்தது. நிறைய இடத்துல கள்ள ஓட்டுலாம் போட்டாங்க, பணம் ஏகப்பட்டது பணம்லாம் போட்டு பண்ணியிருக்காங்க. அது எல்லா எலெக்ஷனும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. அதுக்கு எலெக்ஷன் கமிஷன் தான் நல்லா ஆக்ஷன் எடுக்கணும். எதுவுமே பண்ணுற மாதிரி தெரியல அது அவங்களுக்கு. பூத் வாசல்லே சத்தியம் வாங்குறாங்களா? அதுதான், அந்த எலெக்ஷன் கமிஷன் தான் ஆக்ஷன் எடுக்கணும். அவங்க எதுவுமே பண்ணுற மாதிரியே தெரியல. எல்லா எலெக்ஷனும் இது சொல்லிட்டு தான் இருக்காங்க. நாங்கள் ஓட்டு போடுறவங்களாம் ஏமாந்துட்டா இருக்காங்க. கஷ்டப்பட்டு எங்கேருந்தோ வராங்க, அவங்களோட ஓட்டுலாம் வந்து போகுதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்க பார்க்கும்போது. ரொம்ப தூரத்துலேருந்து வராங்க, அவங்க ஓட்டு போடுறதுக்காக தான் வராங்க. இப்போ அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல. நிறைய பேர் ஊருக்கே போக முடியாமல் இருந்தாங்க, பஸ்ஸுலாம் இங்கேயே இருந்துச்சு, பஸ் இல்லை. நானும் வீடியோஸ்லாம் பார்த்தேன், கிளாம்பாக்கத்தில் ஒரு பஸ்ஸு கூட இல்லை. இதெல்லாம் திட்டமிட்ட சதியா என்னன்னு தெரியல. இது பாவம். இந்த வாட்டி வந்து அதிகமான வரலாறுலே இல்லாத அளவுக்கு 84% ஓட்டு பதிவாயிருக்கான். அதை எப்படி பார்க்குறீங்க?
கண்டிப்பாக விஜய் சார் வந்ததுனால தான் இந்த வாட்டி அவ்வளோ ஓட்டு பதிவாயிருக்கு. ஒரு மாற்றம் வந்தால் நல்லா தான் இருக்கும். எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. மாற்றம் நடக்குமா? நடக்கணும், எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. நானும் எதிர்பார்க்குறேன். வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், 4ஆம் தேதி பார்ப்போம். அக்கா, தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடந்துச்சு பார்த்தீங்களா, எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப சூப்பர், ரொம்ப ஐ லைக்கிங், ரொம்ப எனக்கு விஜய்னா ரொம்ப பிடிக்கும். அவர் ஒரு என் புள்ள மாதிரி. அதில் வந்து யாரும் எதுவும் குறை சொல்ல முடியாது. அவர் வருவார்னு ஒரு கெத்தாக இருக்கிறார். அவர் வந்து ஒரு மாற்றம் நடக்கணும். மாற்றன்னு இல்லை, எல்லாம் வேண்டுதல் இருக்குது. நாங்கள் வேண்டுதல் செலுத்துவோம். அவர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஏன் இல்லாமல் அவ்வளோ ஜனம் கூடி இருக்குது. ஒரு நம்பிக்கையாக எல்லாரும் வெயிட் பண்ணி இருக்கிறாங்க. எல்லாம் மிகவும் அவர் கண்டிப்பாக வரணும். நாங்கள் எல்லாம் வேண்டின்னு இருக்கிறோம். அவர் கண்டிப்பாக வருவார். இப்போ ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டுமே 60 வருஷத்துக்கு மேலே இருக்காங்க. இப்போ இவர் வந்து ஏன் வரணும்? ஏன்னா எல்லாரும் அவங்களே வந்துட்டு இருக்கிறதுக்கு ஒரு இது இல்லை. இவர் வந்தால் ஒரு வாய்ப்பு இல்லை நம்மளுக்கு எல்லாருக்கும். அதனால் எல்லாரும் வெயிட் பண்ணுறாங்க மக்கள். எனக்கு வந்து ஒரு 2 நடிகரை வந்து இதுக்கு வராருன்னா எல்லாருமே காக்குறோம் இல்லையாப்பா. அதனால் நல்லது தானே. அதனால் அந்த மாதிரி வரணுன்னு ஒரு நிறைய பேர் நடிக்கிறாங்க. சிம்பு, தனுஷ், இப்படி எல்லாருமே வந்துட்டு அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்ல. இவர் வரணுன்னு ஒரு முடிவாக இருக்கிறாரா, மக்கள் எல்லாம் சேர்ந்து வர வைப்போம். அது ஒரு கரெக்ட் தானே, ஒரு கெத்து தானே. அதனால் எல்லாருமே காக்கலாம். அவர் வராரு, கண்டிப்பாக வருவார். ஒரு மிஸ்ஸே இல்லை. நாம் தமிழர் வரலாம்ல, சீமானு அவரும் சினிமால இருந்து தான் வந்தார். நல்லா தெரியும் அவரெல்லாம். இப்போ எதனாலன்னா அவரு வந்து இன்னைக்கு மக்கள் எல்லாமே இதுக்கு ரொம்ப காக்கணும்பா. அவர் வரணும்பா. ஒரு புதுசா ஒரு முகம் பார்க்கலாமே. அவரும் புதுசா தானே வந்தாரு இல்லையா? புதுசா ஒரு முகம் பார்க்கலாம். வேற ஒன்றும் மாற்றம் இல்லை. அவர் வரணும்னு எல்லாமே வேண்டுகோள். ஏன் இத்தனை வருஷம் தான் தியேட்டர்ல பாத்துங்களா, அப்புறம் என்ன புதுசா பாக்குறது? இது வந்து தனிமுறை. எலெக்ஷன்ல புதுசா பாக்குறோம். சரி, அதில் தான் பார்க்குறோம். டிவியில் பார்க்க அதெல்லாம் முக்கியம் இல்லை. இப்போ வரப்போறாரு, அது ஒரு கெத்து. அண்ணா ஓட்டு போட்டிங்களாண்ணா? ஓட்டு போட்டுங்கண்ணா. ஓட்டு எலெக்ஷன்லாம் எப்படி நடந்துச்சு? எலெக்ஷன் புது நல்லா அருமையாக நடந்துங்க. எந்த பிரச்சனையும் நடந்ததுங்க. நீட்டாக போயிட்டு இருந்துங்க. ஏகப்பட்ட இடத்துல காசு கொடுத்துருக்காங்க, கையிலே சத்தி வாங்கியிருக்காங்க பூத்து வாசல்ல. நல்லபடியாக நடந்துட்டு இருக்கீங்க? இல்லைண்ணா, அப்படி நம்ம அதுக்கு போடலைங்க. மற்றவங்க எப்படின்னு தெரியல. நம்ம அப்படிலாம் கிடையாதுங்க. நல்லாட்சி வர வேணும், மக்கள் நல்லபடியாக இருக்க வேணும். யார் வந்தாலும் சந்தோஷம் நம்மளுக்கு. இப்போ நடக்குது நல்லாட்சி இல்லையா? நல்லாட்சி வரணுமா, நல்லாட்சி இருக்கணுமா? அப்படி நல்லாட்சி மறுபடியும் வர வேணும். யார் வந்தாலும் மறுபடியும் இதே மாதிரி பண்ணாலும் சரி, இதுக்கு மேலே பண்ணாலும் சரி, யார் வந்தாலும் நல்லபடியாக ஆட்சி கொண்டு தான் போகுது. இதே மாதிரி வரணும்னா யார் வேணாலும் மறுபடியும் வரலாங்க. யார் வேணாலும் வரல. இதில் வந்து யார் வேணாலும் வரலாங்க. மாற்றம் நடக்குமா? மாற்றம் நடக்க வாய்ப்பு இருக்குதுங்க. வாய்ப்பு இருக்குது. எப்படி சொல்றீங்க மாற்றம் நடக்க வாய்ப்பு இருக்கு? நம்ம கட்சி புதுசு டிவிக்கு வந்துருக்குதுங்க. அப்புறம் அது கொஞ்சம் இப்போ இது எட்டரை கொஞ்சம் இருக்கு போன்று போடலைங்க. அதனால கொஞ்சம் மாற்றம் கொஞ்சம் வருங்க. யார் வந்தா மாற்றம் நடக்கும்? யார் வந்தது கருத்துக்கணிப்பு சொல்ல முடியாதுங்க. இப்படி தான் உறுதியாக சொல்ல முடியாதுங்க. நம்ம கருத்துக்கணிப்பு மக்கள் நல்லபடியாக இருக்க வேணும். எந்த இதுவும் இல்லாத சந்தோஷமாக இருக்க வேணும். மக்கள் சந்தோஷமா இருக்குன்னா யார் வரணும்? என்ன யார் வரணும்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் திமுக கூட வரலாங்க. கண்டிப்பாக வரலாங்க. சந்தோஷமா இருப்பாங்க. அவங்க ஆட்சி தான் நல்லா இல்லை அது இதுன்றாங்க. அவங்க ஆட்சி தான் நமக்கு தெரிஞ்சளவுக்கு ஒருக்குமா கொண்டு வந்தாங்க. 5 வருஷம் கொண்டு வந்தாங்க. பஸ் கட்டணம் நல்லா பண்ணாங்க, பிடிச்சாங்க. இப்போ அந்த ஆட்சியில் வந்தாலும் ஓகே தான். ஓகேங்க. மாற்றி வந்தாலும் ஓகே தான். ஓகே தான். எது வந்தாலும் ஓகே. மக்கள் நல்லபடி பண்ணால் சந்தோஷம், அவ்வளோதான்.